பிரித்தானியாவின் ஆளுகைக்கு உட்பட்ட தீவுகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை உட்பட வெளிநாட்டு அகதிகள் தொடர்பில் கரிசனை வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய தியாகோ கார்சியா என்ற பிரித்தானிய ராணுவ முகாமில் சிக்கியிருந்த கேபி என்ற இலங்கை அகதியை மாலைத்தீவுக்கு இடமாற்றம் செய்ய லண்டன் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக அந்த முகாமிலிருந்து அனைவரும் வெளியேற்றப்படும் நிலையில் இந்த அவசர கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் படகு மூலம் கனடா செல்ல முயன்றபோது படகு பழுதாகி தியாகோ கார்சியாவை அடைந்த அகதிகள் குழுவில் இவரும் ஒருவராவார். அக்குழுவில் இருந்த மற்றவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தங்கியிருந்த காலத்தில் பாலியல் வன்கொடுமை மற்றும் தீவைப்பு போன்ற வழக்குகளில் சிக்கியதால் இவர் மட்டும் அந்த தளத்தில் தனியாக தங்கியிருந்தார். ஈரானுடனான பதற்றங்கள் காரணமாக அந்த தீவு தற்போது பாதுகாப்பற்றதாக கருதப்பட்டு அங்கிருந்த ஊழியர்கள் வெளியேற்றப்பட உள்ளனர். ஆதரவு சேவைகள் திரும்ப பெறப்படும் சூழலில் வேறு வழியின்றி தவித்த அவருக்கு பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் இந்த இடமாற்றம் அவசியமானது என்று நீதிமன்றம் கருதியது. நீதிபதி கிம்ப்ளின் தனது தீர்ப்பில் அவருக்கு பிரித்தானியாவுக்குள் நுழைய அனுமதி வழங்க மறுத்துவிட்டார். இருப்பினும் தனித்துவமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக 30 நாட்களுக்கு மாலைத்தீவுக்கு அவரை இடமாற்றம் செய்ய ஒப்புதல் அளித்தார். இது ஒரு விதிவிலக்கான தீர்வு மட்டுமே தவிர வழக்கமான நடைமுறை அல்ல என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. மாலைத்தீவு அரசு இவரை தற்காலிகமாக ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதித்துள்ளது. இவருக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கப்படும் என்றும் எக்காரணம் கொண்டும் இவரை மீண்டும் இலங்கைக்கே திருப்பி அனுப்ப மாட்டோம் என்றும் உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. 20க்கும் மேற்பட்ட நாடுகளிடம் பிரித்தானிய அரசு தூதரக ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே இந்த உடன்பாடு எட்டப்பட்டது. இந்த 30 நாட்களுக்கு பிறகு இவருடைய நிலை என்ன என்பது இன்னும் நிச்சயமற்றதாகவே உள்ளது. நீண்டகால தீர்வு காணப்படாவிட்டால் அவர் மீண்டும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வாய்ப்புள்ளது. பிரித்தானியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள வெளிநாட்டு தீவுகளில் சிக்கியுள்ள அகதிகளை கையாள்வதில் உள்ள சட்ட ரீதியான இடைவெளிகளை இந்த வழக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.